ஷேரிங். உங்க எல்லாரையும் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இல்ல சாரி ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸ் இருக்கும் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா, ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த 4 மந்த்ஸும் ட்ராவல், வெதர் கண்டிஷன்னால என்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்படியே இந்த இயரோட லாஸ்ட் மந்த் வந்துட்டோம். ஸோ கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு பண்ணிட்டேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு எஃபெக்டிவாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலை வீட்டிலே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி என்னோட ரெகுலர் ஹெர்பல் ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கிடைக்கல, சில இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் அந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், பட் நம்ம பேசிக்காக ஹேருக்குன்னு உண்டான இன்க்ரீடியன்ஸில் சில இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது ஹேருக்குன்னு சில பெஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது கரிசலாங்கண்ணி, தென் ஹைபிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஃபெனுக்ரிக் அதாவது வெந்தயம், கரி லீவ்ஸ், ரோஸ்மரி, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு நம்மளால் ஹேர் ஆயில், ஹேர் பேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த இன்க்ரீடியன்ஸை எப்போதுமே ஹேருக்கு வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது வெறும் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை வெறும் கோகோனட் ஆயிலில் வந்து போட்டு பாயில் பண்ணி அந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணினாலே நம்ம ஹேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நமக்கு பால்னஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணிடும். ஸோ அது மாதிரி தான் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது கரி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை. இதை ஒரு கையளவுக்கு தாராளமாக எடுத்துக்கிறேன். இந்த கரி லீவ்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின், விட்டமின்ஸ்னு எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இது நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை டேமேஜில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஹேர் லாஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு, முடியை நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம். இந்த வெந்தயத்தை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். என்னோட எல்லா ஹேர் ரெசிபீஸ்லேயும் இந்த வெந்தயம் இல்லாமல் இருக்காது. திடீர்னு ஹேர் வந்து நிறைய கொட்டுதுன்னா இந்த வெந்தயத்தை நைட்டே வந்து ஊற வச்சுடுவேன். நெக்ஸ்ட் டே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணினா ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். ஹேர் ஃபாலுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமெடி. லாஸ்ட்டு தேர்ட் இன்க்ரீடியன்ட் கரிஞ்சீரகம். இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு கோகோனட் ஆயிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு, பார்க்க இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பேனில் ஒரு 200 ml கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். இப்போ இதில் அரைச்சி வச்ச கரி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பாயில் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இப்படி நுர மாதிரி வரும். அதை ஒரு கரண்டியை வச்சு வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. தென் லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். இப்போ இந்த ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3 இன்க்ரீடியன்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி. பார்க்குறதுக்கு ஒரு க்ரீனும் ப்ரௌனும் மிக்ஸ்டாக இருக்கும்.
ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பட் இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், பால்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிடும். தென் கருகருன்னு ஹேரை வந்து வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நானும் அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் கிடைக்காதப்போ இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். த பெஸ்ட் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேர் ஆயிலில் இருக்கிற இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஹேருக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸையும் வந்து கொடுக்கும். நீங்கள் ப்ளைன் கோகனட் ஆயிலை வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஹேர் ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் கோகனட் ஆயிலில் வெறும் கருவேப்பிலையை போட்டு பாயில் பண்ணி அந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன அப்டேட், இந்த 4 மந்த்ஸில் நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். ஷாம்புக்கு சேம் என்னோட லாரியல் பாரிஸோட இந்த 6 ஆயில் ஷாம்பு. நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னருக்கும் இந்த சேம் லாரியல் பாரிஸோட கண்டிஷ்னர் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் சீரம்க்கும் என்னோட சேம் ஹேர் சீரம் தான். அதே லாரியல் பாரிஸோட இந்த 6 ஆயில் வேரியண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் ஆயிலுக்கும் என்னோட ரெகுலர் ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் சீரம்க்கு வந்து நான் நடுவில் வந்து ப்ளம்மோட ஹைபிஸ்கஸ் அண்ட் செரமைட் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணினேன். அந்த ப்ளம் பிராண்டும் நல்லா தான் இருந்தது. பட் நான் அகெயின் என்னோட ஃபேவரட்டான இந்த லாரியல் பாரிஸோட ஹேர் சீரம் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் ஒரு சின்ன அப்டேட், நான் ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நான் நியூவாக ட்ரை பண்ணினேன். அந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இந்த ஹேர் ட்ரையர் வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே லாஸ்ட் 2 மந்த்ஸாக பெங்களூரில் வந்து வெதர் கண்டிஷன் ரொம்ப கூலிங்காக இருந்தது. ஸோ அதனால ஹேர் வாஷ் பண்ணின பிறகு ஹேரை வந்து ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஹேர் ட்ரையரை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃப்ளிப்ஸோட பிராண்டு. இதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் 3rd பாயிண்ட், அதாவது லோ ஹீட்டில் வச்சு தான் நான் வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த 4 மந்த்ஸில் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனோட அப்டேட்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. White lace on the outside, satin